கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வராங்க. அவர்களின் நீண்ட கால போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்குரிய புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் பொழுது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை திராவிட அரசு நிறைவேற்றியிருக்கிறது என்று தெரிவிச்சிருக்கிறார். அரசு ஊழியர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்புக்கு மத்தியில தற்பொழுது புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், என்ன லாபம் என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்புகள் போராடி வந்தன. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடங்கிய குழு நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெறல. இதனால திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடக்கும் என அரசு ஊழியர்கள் கூட்டமைப்புகள் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஓய்வூதிய திட்டம் பற்றிய தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து, இதைத் தொடர்ந்து வேலை நிறுத்தம் அறிவித்த சங்கங்களை அமைச்சர்கள் குழு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில அமைச்சர் தங்கம் தென்னரசும் கலந்து கொண்டார். அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாங்க. பரபரப்பான இந்த சூழ்நிலையில தற்போது தமிழ்நாடு அரசால் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்று வந்த கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கும் தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசு ஏற்கும். அதாவது அரசு ஊழியர்கள் வேலை பார்த்த கடைசி மாத ஊதியத்தில் 50% ஊதியமாக கிடைக்கும். அதே சமயத்தில் பணியாளர்கள் இதில் 10% பங்களிப்பு செய்ய வேண்டும். மீதம் தொகையை தமிழக அரசு வழங்கும் என்பது பொருள். இதே போல அரசு ஊழியர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். அந்த அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும். இதில் முக்கிய அம்சமாக ஓய்வூதியம் பெறுபவர்கள் காலமானால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% குடும்ப ஊதியம் கிடைக்கும். அதாவது அரசு ஊழியர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கிடைக்கும் 50% சம்பளத்தில் 60% வழங்கப்படும். இது மட்டுமல்லாம அவரவர் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடையும் வழங்கப்படும். மேலும் தகுதியான பணிக்காலத்தை முடிக்காத ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்கப்படும். இது மட்டுமில்லாம இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுவதற்கு முன்பு ஓய்வூதியம் இல்லாமல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு கூடுதலாக 13,000 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடியை பங்களிப்பாக செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையும் இருக்கிறது. இது தவிர ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ஏற்ப இந்த ஓய்வூதிய தொகை மேலும் கூடும். கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மிகப்பெரிய செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையாக பலன்களையும் பணப்பலன்களையும் தரும். இந்த திட்டத்தை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரவேற்று அதனை சிறப்பாக செயல்பட முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய திராவிட மாடல் அரசு எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு கழக அரசு எப்போதுமே உண்மையாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய புத்தாண்டு பொங்கல் பரிசாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறோம்னு, திராவிட மாடல் நல்லாட்சி தான் மீண்டும் தொடரும், தலை நிமிர்ந்து வரும் தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நீங்கள் கேட்காமலேயே நிறைவேற்றுவோம்னு தெரிவிச்சிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள இந்த புதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. அதே போல அனைத்து கட்சியினரும் இந்த திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.